நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இதில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மற்றவங்களோட பிரச்சனையை மட்டும் எப்படிங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்? என்னால் அவங்களுக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்க முடியுன்ற எண்ணத்தில் தான் ஆரம்பித்தது தான் இந்த சிங்கப்பெண்ணே சேனல். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காம நடக்கிற விபத்தால் தான் நிறைய பேர் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் உயிர் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, நல்ல வாழ்க்கை வரும்னு எதிர்பார்த்து வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மரணத்திற்கு சமம். நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து அப்பா அம்மாவை உட்கார வச்சு பார்த்துக்க வேண்டிய வயசில் அம்மா வேலைக்கு போய் இட்லி விற்று பிள்ளைய பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. நம்மளோட தேவைகளுக்கு நம்மளோட வேலைகளுக்கு மற்றவங்க உதவி எதிர்பார்த்துட்டு மற்றவங்களுக்கு பாரமாக வாழ்கிற நிலமை ரொம்ப பெரிய கொடுமைங்க. அதை விட கொடுமை வறுமை. அந்த வறுமையின் கீழ் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த மெசேஜை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவர் நேம் செல்வ கணபதி. திருவாரூர் மாவட்டத்தில் இளங்குவார்குடி கிராமத்தில் வசிக்கிறாராம். 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கூட கட்டிட வேலைக்கு போயிருந்தப்போ 2 அடுக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்து முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழே செயல் எழுந்துச்சான். கிட்னி நரம்பு பாதித்து சிறுநீரகம் போவதும் மலம் கழிப்பதும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வருமா. அம்மா தான் பார்த்துக்கிறாங்களாம். அப்பா எங்கே போனாருன்னே தெரியலையாம். அம்மா தான் இட்லி விற்று மாவு விற்று குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களாம். அவங்களாலையும் முடியலையா. ஒரு டைப்பர் வாங்க கூட காசு இல்லை, வாடகை வீட்டில் வசிக்கிறேன், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என்னால் முடியல, எங்கள் அம்மாவால் பார்த்துக்க முடியல, ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணுங்க, ஒரு டைப்பராவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காரு. மனிதாபிமானமே, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோமே. இதான் அவர் ஐடி, போய் பாருங்கள். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. முடிஞ்ச உதவி பண்ணுங்க. வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஒரு ஆம்பளை வெளியே போய் கடன் கேட்கவே கூச்சப்படுற வயசில் டயப்பர் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்களோட சூழ்நிலை என்ன நிலைமையில் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வீணாக செலவு பண்ணுறோம். எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுவும் அந்த 1000 பேர் எல்லாருமே பணக்காரங்க கிடையாது, தெரியும். எல்லாருமே வறுமை கீழே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 100 பேர் பணக்காராக இருக்கலாம். பணம் வீணாக செலவு பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி, ஒரு அரிசியோ ஒரு துணியோ இல்லை அவர் கேட்ட மாதிரி டயப்பரோ வாங்கி கொடுத்து உதவலாம். நிறைய பேர் திருவிழா காணிக்கை நிறைய செய்கிறாங்க, வீணாக செலவு பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்களாம் சொல்லலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உதவி பாருங்கள். உண்மையாலுமே கடவுள் உங்கள் கூட இருப்பார். உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். அப்படி முடியலையா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடியலனாலும் முடிஞ்சவங்க ஏதாவது செய்வாங்க. கவலைப்படாதீங்க சார், நானும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் ராகவா லாரன்ஸ் சார் குரூப்பில் இந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும். எப்போவுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பாய்.